என்ன, நான் உன் பேரை மேம்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் அது என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்ன? அதன் மூலமாக நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கருத்து அதில் எல்லா இடத்துலையும் இலையோடி கொண்டு இருக்கிறது. கர்த்தரே தேவன், அது மட்டும் இல்லை, கர்த்தரே ராஜா, ராஜாதி ராஜா. God's promises are irrevocable. ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா மனம் மாறுகிற தேவனில் திரும்ப வாங்க மாட்டார். நீனா போயிட்டா உண்டு. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு ஒப்பந்தங்கள் அது உடைந்து போகலாம், ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கையை மாற்ற முடியாது. நம்ம நிறைய பேர் இப்போ கல்யாணத்தையே கான்ட்ராக்டாக தான் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டரே கொடுத்துட்றாங்க, கான்ட்ராக்ட் தான் பண்ணுறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். இது ஒரு மாபெரும் வரலாறை நாம் கண்கூடாக இன்று நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதை நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சண்டே கிளாஸ்லேயும் சரி, ஞாயிறு பள்ளி இல்லை, அப்புறம் விடுமுறை வேதாகம் பள்ளியிலையும் சரி, பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல பெரியவங்களுக்கும் தெரியணும். ஒட்டு மொத்தமாக தெரியலை. நம்ம துண்டு துண்டாக அங்கங்கே எடுத்து படிக்கிறோம். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து இன்றைக்கி இந்த அநேக பேர் என்ன செய்வாங்க, இந்த 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கடைசியில் உள்ள வசனம் 2வது வசனத்தை மட்டும் ரொம்ப இருத்தி படிப்பாங்க. என்ன, நான் உன் பேரை மேம்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் அது என்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்ன? இதன் மூலமாக கர்த்தர் இந்த 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்டு போன அனைவரையும் திரும்ப ஆண்டவர் ஒன்று கூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. தட்ஸ் அ மிஷன். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தவருடைய அடிப்படையை என்ன? அதன் மூலமாக நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்தை செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்கி கொண்டு இருந்து விட முடியாது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆமேன்னு சொல்லி முடிக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் புறப்பட்டு போயின்னு இருக்கு. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு சரியானபடி முழுமையாக இறங்கணும். இப்போ இந்த 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் பார்ப்போம் என்றால் 3 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம் இல்லை, 3 வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நான் மறுபடியும் முதல்ல சொல்லிட்டு வரேன். என்னதுன்னா, இது எல்லாவற்றையும் ஒன்று இணைப்பது என்ன? கர்த்தராகிய தேவனுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் திட்டம். உடன்படிக்கை கொடுக்குறாரு, அதோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு, அதுக்கு கொடுக்குறாரு. இந்த கவனண்டல் ப்ராமிஸ் பிளான் ஆஃப் காட் இதுதான் முழுவதுமாக ஓடிட்டு இருக்கு. இதை ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். கர்த்தராகிய இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் முழுமையாக வேத வாக்கியங்களை எல்லாம் அவர்களுக்கு விவரித்து காட்டும் பொழுது இதுதான் அவர் காட்டிட்டு வந்திருக்காரு. சரி, இதோடு கூட இன்னும் 2 ஆசீர்வாதங்கள் சேர்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப பின்னாடி அது வரும்போது பார்க்கலாம். இன்னொன்று என்ன, இன்னொரு ஆசீர்வாதம் என்னவா இருக்கலாம்? ராஜாக்கள் வருவார்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய சந்ததியிலிருந்து வருவார்கள். ஆக ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கருத்து அதில் எல்லா இடத்துலையும் இலையோடி கொண்டு இருக்கிறது. கர்த்தரே தேவன், அது மட்டும் இல்லை, கர்த்தரே ராஜா, ராஜாதி ராஜா. அப்போ உன்னிடத்துலேருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். அந்த ராஜாக்கள் வரும்பொழுது பின்னாடி வந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட இன்னொன்று என்ன வருது? வம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில பிறந்தவர் ராஜா வருவார். நம்ம பின்னாடி அதை பார்க்கலாம். நம்ம அதை பார்க்க போகிறோம். ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். அதுக்கடுத்து அது முக்கியமான ஒரு பகுதி, தாவீதினுடைய பகுதி. வேற என்ன இருக்கு? தேவனோடு கூட அந்த உறவு. தேவனோடு கூட இந்த ஏதேன் தோட்டத்தில் விரட்டப்பட்ட பின்பு உள்ள உறவு, நான் உன்னோடு கூட இருப்பேன். இம்மானுவேல். கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எல்லாம் சொல்லுங்கள் இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். இதோ வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். இந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தமும் ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றாரு. சரி, நம்ம மேலே போவோமா? சரி, மறுபடியும் திரும்ப ஒரு 3 ஆசீர்வாதம். 3 4 4 5 எத்தனை? ஓகே, கோஹெட். என்ன சொல்லுங்க? சந்ததி. முதலாவது இடம், வரிசையா சொல்லுங்க. இடம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். அப்படி சொல்லிருங்க. உனக்கு ஒரு தேசம் கொடுப்பேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வாதத்தின் வடிகாலாய் வைப்பேன். உனத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள், நான் உன்னோடு கூட வாசம் செய்வேன். எல்லா இடத்துலையும் அவன் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா நம்ம முன்னாடி அப்போ சேமனுடைய கூடாரத்திலே அவர் வாசம் பண்ணுவார் இல்லை, ஆண்டவர் கொடுக்குறார். சரி, நம்ம இப்போ பார்ப்போமா? வரிசையாக ஸ்டோரி பார்த்துட்டே போகலாமா? ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகிடுச்சு.
இல்லை, சாராளுக்கு 90 வயசாயிட்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னாரு. அப்புறம் சந்ததியை கொடுப்பேன்னாரு. அங்கே வந்தாங்க, வந்து அவங்களால இருக்கலை, இன்னும் வந்து தேசம் கிடைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அவருக்கு வந்து 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு. ஒன்று ஆகாரிடத்தில் பிறந்த இஸ்மவேல், ஆனால் அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இது ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? இந்த பையன் இருக்கிறானே அப்படிங்கிறாரு. முதல்ல எலியேசர் இருக்கிறானே அப்படிங்கிறானே. நான் தத்தெடுத்த பிள்ளை. தத்தெடுத்த பிள்ளை இல்லைப்பா, பெத்தெடுத்த பிள்ளை தான் ஆசீர்வாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறாரு. என்னது? இன்னொருத்தனை கூட்டிட்டு போறாரு. ஆமாம், இன்னொருத்தர். சரி, பெத்தெடுத்த பிள்ளைன்னா ஒரு செகண்ட் ஒரு அடுத்த வழியில் வர்ற மாதிரி ஒரு பிள்ளை இல்லை. இல்லை, உன்னோடையும் சாராளோடையும் தான் நான் இதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், சாராள் மூலமாக பிறந்தது அப்படின்னு கொண்டு வர்றாரு. சரி, முதலாவதாக நாம் பார்க்குறோம் 2 பிள்ளைகள். ஒருவர் இஸ்மவேல், ஆனால் அவன் சுதந்திரவாளி அல்ல, ஆனால் ஆண்டவர் அவனையும் வந்து ஒரு பெரிய தேசமாக மாற்றுவார். இரண்டாவதாக அவரிடத்துல வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பையன் ஈசாக்கு. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முறிந்து போய்விட்டது, இனிமேல் மனிதத்துவத்தில் எதுவுமே நடக்க முடியாதுங்கிற நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார், ஈசாக்கு. சரி, ஈசாக்குக்கு சொந்த ஜனத்திலிருந்து ரெபேக்காள் வருகிறார் மனைவியாக. சரியா? இது உடனே சொல்லுவாங்க ஜாதியிலேருந்து வந்துட்டாங்கன்னா, ஜாதியிலேருந்து விசுவாசத்துலேருந்து உள்ளவங்க அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ஈசாக்கு ரெபேக்காவுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ஏசா. ஆனால் கர்த்தர் ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா கர்த்தருக்கு விரோதமாக அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்து போனான். அவர் தன்னுடைய தகப்பன்மார்களுக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு விரோதமாக அவன் அநேக வேறு இடங்களிலிருந்து, கர்த்தரை அறியாத பிள்ளைகளிலிருந்து அவன் மனதாரம் பண்ணுகிறான். அடுத்ததாக யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபு ஆரம்பத்திலேருந்து எப்படி இருந்தார்? எத்தனாக இருந்தான். ஆனால் பின்னாடி ஆண்டவரை பிடித்து கொண்ட போது ஆண்டவர் மறுபடியும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுறார், வாசம் பண்ணுறார், திரும்ப அவர் வர்றான். சரியா? இப்போ யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். 12 ஆண் பிள்ளைகள். ஓகே, பெண் பிள்ளைகள். இந்த 12 பேரையும் நம்ம பின்னாடி என்ன சொல்லுவோம்? இஸ்ரவேலுடைய கோத்திரம் என்று சொல்லுவோம், கோத்திர பிதாக்கள். இதில் வந்து யோசேப்பை இனிமேல் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். யோசேப்பு எத்தனாவதாக பிறந்தது? 11. கடைசிக்கு முந்தினது இல்லையா? கடைசிக்கு 11வதுக்குனது. இதோட கூட 4வதாக உள்ள யூதாவும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ மறுபடியும் ஒரு தடவை நம்ம பார்ப்போமா திரும்ப? சரி, நம்ம கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இல்லை, ஊரில். எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது? யார் யார் கதையில வர்றாங்க? ஆபிரகாம், அவருடைய தகப்பனாகிய தேராகு, அவர் மகன் ஆபிரகாம், அவள் மனைவி சாராய், பேரன் வந்து. அவங்க எங்க இருந்து புறப்பட்டு எது வழியா போறாங்க? ஊர்ல இருந்து புறப்பட்டு டைகிரிஸ் நதி வழியா அந்த வியாபார மார்க்க வழியாக எந்த இடத்துக்கு வரையாங்க? காரான் வரைங்கிறாங்க. எத்தனை வருஷம் தங்கிட்டாங்க? 23 வருஷம். தங்கினதுல என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சு? என்ன இழந்தார்கள்? என்ன பெற்றார்கள்? என்ன இழந்தார்கள்? பெரிய செல்வந்தர் ஆனார்கள். இன்னும் தேவன் கொடுத்தல. அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு அங்க இருந்து ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு வான்னு சொல்றாரு. புறப்பட்டு வரும்போது சொல்றாரு, எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? 3 + 1 + 1 5 ஆசீர்வாதங்கள். 3 ஆசீர்வாதங்கள் என்ன? உனக்கு இடம் கொடுப்பேன், சந்ததி, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வாய்ப்பேன், வம்சம் ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு அடுத்ததாக உன்னை ஆளுகை செய்கிறவர்கள், அரசர்கள், ராஜாக்கள் உன்னுடைய சந்ததியிலிருந்து வருவாங்க. அப்புறம் நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன். நீங்கள் அடிக்கடி நம்ம ஒரு இதை நீங்கள் கவனிக்கணும். God's promises are irrevocable. ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா மனம் மாறுகிற தேவன்ல திரும்ப வாங்க மாட்டார். நீனா போயிட்டா உண்டு, நீனா போனாதான் உண்டு. irrevocable, எல்லா அவருடைய மாறாதவைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவையுமே மாறாதவைகள். நம்மளே போனா கூட திரும்ப திரும்ப வர்றாரு. ஆமாம், இழுக்க பார்ப்பார். ஆமாம், இழுக்க பார்ப்பார்ல, இருப்பார், அவ்வளோதான். நம்ம தமிழை அப்படி போயிடுச்சுல, இழுக்க நான் வர பார்த்தேன் அப்படின்னு. கர்த்தர் வந்து ஒவ்வொரு முறையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடத்துல. All his promises and covenants are irrevocable. Contracts can be broken, covenant cannot be broken. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு ஒப்பந்தங்கள் அது வந்து உடைந்து போகலாம், ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கையை மாற்ற முடியாது. அழகா இருக்கு கான்ட்ராக்ட். ஆமாம், கான்ட்ராக்ட் அண்ட் covenant.
ஆமாம், நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணத்தையே கான்ட்ராக்டாக தான் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டரே கொடுத்துட்றாங்க, கான்ட்ராக்ட் தான் பண்ணுறாங்க. இல்லை, எல்லாமே இப்போ கான்ட்ராக்டில் தான் போயிடுச்சு. இல்லை, கல்யாணம் கான்ட்ராக்ட் கிடையாது, சார் கவனன்ட். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வந்து இர்ரிவோக்கபிள், இதை மாற்ற முடியாது, திருத்த முடியாது. இருவரும் சேர்ந்து தேவனோடு மாற்ற முடியாது. சரி, அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறோம்? எந்த இடத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னோம்? இடம் எங்கே சொன்னோம்? வடக்கு ஒரு கடல் இருந்துச்சு, கருப்பாகிற கடல், கருங்கடல். இங்கே காசுப்பை ஒன்று இருந்துச்சு, வளர்ந்த கடா ஒன்று இருந்துச்சு, சிகப்பான ஒன்று இருந்தது, எகிர்னா ஒரு ஊழு, நைஸா போன ஒரு இடம், தரையில விழுந்த ஒரு இடம், அப்புறம் யூக்கலிப்டஸ் காட்டுக்குள்ள நிறைய டைகர் வந்துச்சு. அதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து மொசக்கட்டை, அப்புறம் பாபிலோனியா. இதுக்கு இடையில உள்ள ஒரு பசுமையான பகுதி, பசுமை பகுதி. ஓகே, இது வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ வந்து கீழே நம்ம எங்கே வந்துட்டோம்? இப்போ கானான் தேசத்துக்கு வந்துட்டோம். சரியா, கானான் தேசத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா அதோட எல்கையை நம்ம பார்த்துருவோம். எப்படியே நம்ம வரும்பொழுது கானான் தேசத்தில் மேற்கு பகுதியில் என்ன இருந்துச்சு? கடல், பெருங்கடல். அப்புறம் நேராக கிழக்கு பகுதியில் இருந்துச்சு பெரும் நதி. ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். பெருங்கடல், பெரும் நதி, ரெண்டு பெரும் நதிகள். இதுக்கு இடையில தான் கானான் தேசம் இருந்துச்சு. கானான் தேசத்தில் மேலே கலகலன்னு ஒரு 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 என்ன சொல்கிறோம், ஒரு கடல் இருக்கும், கலிலேயா கடல். கலகலன்னு ஒரு கடல் இருக்கும். அதுலேருந்து ஒரு நதி ஓடும். அது யாரும் கடக்க முடியாது. யார் தான் கடப்பார்? என்ன நதி அது? யோர்தான். ஓகே, அது போய் தொப்புன்னு விழுந்து செத்து போயிடும். சவக்கடல். அதுக்கு மேலே போகாது. அதில் யாரும் சாகவும் முடியாது, மிதக்கவும் இதை முழுகவும் முடியாது. சவக்கடல். இப்போ இந்த இடம்லாம், இந்த இடத்துல தான் எல்லாமே நடக்கிறது. இப்போ நம்ம எங்கே யாரை பார்க்குறோம்? ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். அந்த குடும்பத்தில் வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? உனக்கு நான் குழந்தைய கொடுப்பேனுங்கிறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வயதானவர்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? நிச்சயமாக கொடுத்தாரு. ஆபிரகாம் முதல்ல யாரை கொண்டு வர்றாரு? எலேசரை கொண்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவர் எல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுறாரு? திரும்ப அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமா இஸ்மவேலை கொண்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தின் பிள்ளை இல்லை, இல்லை இவனே ஒரு ஜாதி ஆக்குவேன்கிறாரு. ஆனால் யார் வந்தது? ஈசாக்கு திருமணம் நடந்தது. அவருக்கு இரட்டை பிள்ளை பிறந்தாங்க. ஆமாம், ரெபெக்காலோடு இரட்டை பிள்ளைகள். அதில் ஏசா மூத்தவன். ஏசாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் யாக்கோபை தெரிந்து கொள்ளார். அப்படின்னா வந்து தெரிந்து கொள்ளவில்லைன்னா என்ன சொன்னால், அவரையா தள்ளிட்டார்? இல்லை, ஆண்டவருடைய திட்டம் வந்து இந்த யாக்கோபினுடைய மூலமாக இருக்குது. எத்தன் என்று சொல்லக்கூடியவனை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்றால் கர்த்தரோடு கூட உடன்படிக்கையினுடைய உள்ள உறவு. அப்புறம் நம்ம யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு பார்த்தோம்? 12. இவங்களை என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம்? கோத்திர பிதாக்கள் சொல்லலாம். அதில் 11 யோசேப்பு. அடுத்தது இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம், யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள். இஸ்ரவேலை காக்கும்படியாக யோசேப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, இப்போ யோசேப்புக்கு நம்ம வருவோம். ஏன்னா ஒவ்வொரு பகுதியாக வரும்பொழுது முக்கியமாக இவர்கள் மூலமாக கர்த்தருடைய திட்டம் எப்படி முன்னாடி போகுது. நம்ம அவங்கள பற்றி படிக்கலை, ஆனால் அவங்கள ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார், அவர்களுக்கு அதுக்கு எப்படி அவர்கள் இணங்கினார்கள் தான் பார்த்துட்டு வரோம். அநேக நேரங்களில் இந்த கேரக்டர் ஸ்டடி மட்டும் பண்ணிவிட்டு அவன் இப்படி செய்தான் அப்படி செய்தான் அழியல. ஆண்டவர் வந்து அவன் அப்படியே நடத்திட்டே போகிறார் ஒவ்வொரு இடங்களில். சரி, யோசேப்பு செல்லப்பிள்ளை. அப்புறம் என்ன சொல்லலாம் யோசேப்பை பற்றி சொல்லணும்னா? சொப்பனக்காரன், என்ன பலவண்ண இதில் போட்டுருவேன். ஆமாம், இதை அவனுக்கு சொப்பனம், எப்போவுமே சொப்பனம் பார்த்தாரு. சொப்பனம் ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது என்ன சொன்னார்? எல்லாரும் இந்த 11 என் காலில் தான் வந்து விழப்போகுது அப்படின்னு பார்த்தாரு. அது மட்டுமல்ல, இன்னும் 2 சேர்ந்து விழப்போகுதுன்னு உடனே 11 அவனுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அப்பா அம்மாவும் என்ன நாங்களும் உன்னை வந்து வணங்கணும்னு நினச்சியா அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாரு யோசேப்பு? எங்கே போகிறாரு? தன்னுடைய சகோதரரை பார்க்க போகிறாரு. என்ன பண்ணாங்க அவங்க? அவனை கூப்பிட்டு விருந்து போட்டு அவனுக்கு பால் கடங்களை போட்டு அவன் சிலை இந்த கலர் சட்டை எடுத்து என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை ஆடை வெட்டி ரத்தத்தை எடுத்து கொண்டாந்து யாக்கோப்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவன் மரித்து போனான் அப்படின்னு. ஆனால் யூதா மட்டும் என்ன செஞ்சார்? திரும்ப போய் அவரை போய் பார்க்கணுன்னு ஓடுறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? அதுக்குள்ளே எடுத்து அவங்க எடுத்து விற்றுட்டாங்க. யாருக்கு விற்றுட்டாங்க? எகிப்துக்கு போகிறவங்கள்ட்ட. எப்படியா விற்றாங்க? அடிமையாக விற்றுட்டாங்க.